ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம முருடேஸ்வரா டெம்பிள் தான் வந்திருக்கோம். ஸோ முருடேஸ்வரா டெம்பிள் அப்புறம் இந்த பீச்சஸை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த பீச்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர்ஸ் எல்லாம் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபுல் ட்ரெஸ் கடை, பானிபூரி, கோபி மஞ்சூரியன், இந்த சோடா, ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எது வேணுமோ அது உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் கடையில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கடைங்க இருக்குதுங்க. நம்ம போன இடத்துக்கு போனதை விட இந்த இடத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்குது. டெம்பிள்ஸ்னாவே இருக்கும் தானே, வளையல் கிளியல் லேடிஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்களா, சொன்னவனே வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாருங்க. பாருங்க ஃபுல் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்ஸ் பார்க்குறாங்க, பாய்ஸ் கூட இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி டக்குன்னு பார்க்கணும்னு யாரும் நமக்கு தெரியுறாங்க. ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்ட் ஆகாஷ் அங்கே இருக்கிறார், நான் பார்த்துட்டேன். வந்து ஃபுல் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. சுற்றிங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அனைத்தும் எடுத்துக்கொள்ளுங்கள், அனைத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, இங்க பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்ஸ். ஓகேங்களா, ஃபுல் பர்ச்சேசிங்ல இருக்கிறாங்க. இங்க வந்து ஒரு முருடேஸ்வரா டெம்பிள்ன்றதுனால இப்படி நாலு சாப்பிட்றாங்க. ஆளுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் என்ன இது மாதிரி வாங்கிக்கோ. நம்ம அங்கிள் வசூல் பண்ணுறாங்க. என்னது பார்த்தீங்கன்னா வந்து வண்டி என்ட்ரன்ஸ்ல வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பார்க்கிங் ஜோன் வந்து இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லான ஒரு கம்ஃபர்டபுளான பார்க்கிங் ஜோன் வந்து நிறைய வண்டி ஆல்ரெடி வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் பீச்சுக்குள்ளேயே காரெல்லாம் எடுத்து வந்துருக்காங்களா பார்த்தீங்களா. இந்த காருங்க இல்லை, அந்த பக்கம் கார். ஸோ உங்களுக்கு குதிரை மேலே போகணுமா, குதிரை மேலே போங்க. நெக்ஸ்ட்டு கேமல் மேலே போகணுமா, ஒட்டகை மேலே போகணுமா, போங்க. இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன கோகர்ணா பீச்சை விட இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தண்ணியில் ஆடி நிற்கிறாங்க. இங்கே வந்து மேலே ஒரு மைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இன்கேஸ் யாருன்னா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே கூட்டமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு உள்ள போய் விளையாடி பாருங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு சிவன் டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா கோகர்ணா பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ் வண்டியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து கோகர்ணா டெம்பிளில் கோகர்ணா பீச்சில் வந்து இல்லை, நம்ம இப்போ வந்து கூட்லே பீச். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈட்டபிள்ஸ் எல்லாம் இருக்குது. பீச்சுக்குள்ளே வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வண்டி எடுத்துகிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கோகர்ணா பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே போகணும். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு டெம்பிள் பீச்ன்றதுனால வந்து இங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஃபுல் வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே பாருங்கள்
ஒரு குழந்தை, சின்ன குழந்தையெல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தீங்களா. நிறைய பேர் ஒரு புனித பீச்சாக கூட நினைக்கலாம், சின்ஸ் இங்கே வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்குன்றதுனால. நிறைய பேர் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாருங்க, நாமளே இப்போ பீச்சுக்குள்ளே தான் நின்றுருக்கோம். பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கண்ணுக்கு எட்டுற தூரம் தண்ணி தெரியுது. இந்த பக்கம் வந்து கிட்டவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் பக்கத்தில் வந்து ஒரு ஆர்என்எஸ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜெல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணுவாங்களா, அவங்களுக்கான ஒரு ஸ்டே பண்ணுற இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேவிகே ரெசிடென்சி இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தங்குறதுக்கான எந்த பஞ்சமும் இருக்காது. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர், எப்படி சொல்கிறது, உங்களோட ஸ்பீஷியஸாக ரூம்ஸ் அவைலபிளாக வேணும்னா தாராளமாக இங்கே வந்து நிறைய வந்து பிளேசஸ் இருக்குது. ஃபுல் வந்து பீச்சஸ்னாலே இந்த தென்னை மரம்லாம் இருக்கணும் இல்லை, ஸோ அதுக்காகவே வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம்லாம் இருக்குது. இங்கே வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, கேர்வ்டாகவும் இல்லாமல் ஒரே இந்த வாட்டர் லெவல் வந்து க்ளீனாக ஒரே லெவலில் இருக்குது. ஸோ அதனாலவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம்லாம் போய் அங்கே போய் வந்து போயிருக்காங்க. நான் வந்து சர்ச் பண்ணும்போது பார்க்கும்போது இங்கே முருடேஸ்வரா பீச்சில் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்திருக்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் டைம். ஸோ மேபி இந்த டைமில் யாரும் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு இங்கே இல்லை எந்த ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டீஸும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்ஸ்கி, பேராசைலிங் இதெல்லாம் வந்து மற்ற பீச்சஸில் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் கூட்லே பீச்சில் கூட பண்ணியிருந்தாங்க. இந்த பீச்சில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கான அறிகுறியும் இல்லை. அந்த பக்கம் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபுல் வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. இல்லைன்னா நம்ம வந்து அது அந்த இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, இங்கே இருக்கிற பிரிட்ஜு வந்து அந்த பிளாஸ்டிக் பிரிட்ஜ் வந்து அவ்வளோ தூரம் போகுது. இன்னும் நம்ம படைகள் இன்னும் களத்தை இறங்கலை. எல்லோரும் டெம்பிள் போகிற ஆர்வத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இங்கே ஒரு வ்ளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் டெம்பிள் போயிட்டு வந்துட்டு திரும்பி இங்கே விளையாட வருவோம். அப்போ வந்து நம்ம டீமோட ஃபன் பண்ணுறோம். ஓகே பாருங்கள், இப்போனா ஒரு 1 வீக் பிளான் பண்ணிங்க எல்லோரும் வந்துடும். அப்போ தான் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க இப்போ உங்களுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறேன். முருடேஸ்வரா பீச் அண்ட் டெம்பிள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு பீச் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் ஆக ஆக, அதாவது இப்போ மதியானம் எவ்வளோ டைம் ஆக ஆக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேட் வந்து சூப்பராக மாறுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் வந்து மற்ற பீச்சஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த சால்ட் கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேறு பீச்சிலலாம் நம்மளால் விளையாட முடியாது, அவ்வளோவா வந்து ஃபுல் வாட்டரில் வந்து சால்ட் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு பீச்சில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி இந்த இடத்துல விசிட் பண்ணவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து அவ்வளோவா சால்ட் இருக்காதுன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாம இந்த களத்தில் இறங்கி இந்த பீச்சில் விளையாடும் போது தான் நம்மளுக்கும் தெரியும் ஏன் இப்போ நம்ம விளையாடலன்னா ஃபஸ்ட்டு வந்து டெம்பிளை விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு போகிறோம். டெம்பிளுக்கு போயிட்டு வந்து ஃபன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா பசங்க பலூனில் விளையாண்டுக்கிறாங்க, நம்ம வந்து வாலிபால் எடுத்துன்னு வரோம், ஃபன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த வாட்டரோட பியூரிட்டி லெவல் பாருங்களேன். பார்த்தீங்களா, நான் கம்பேரிட்டிவ்லி வந்து சுத்தமாக அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது, நம்மளே பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நைஸ். முன்னவே சொன்ன மாதிரி இந்த வாட்டர் பாருங்களா, இப்போ நான் வந்து தண்ணியோட கரை வந்து அங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் அவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி போகுது. நான் வந்து இங்கே பாருங்க, இதுக்கு சென்டரில் வந்து நான் நின்றுக்கிறேன்.
ஆனால் வந்து இந்த லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெவலில் தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, வேறு வேறு பீச்லலாம் வந்து முன்னே கிட்டேயே வந்து பள்ளமாக இருக்கும், கரை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து கிட்டவே வந்து பள்ளமாக இருக்கும். ஸோ நம்மளால் வந்து விளையாட முடியாது, கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து அந்த வேவ்ஸ் பாருங்கள், இந்த வேவ்ஸ் வருதுல்ல, ரொம்ப பெரிய பெரிய வேவ்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த வேவ்ஸ் வந்து அவ்வளோவா ரொம்ப பெருசாக வரல. ஸோ வந்து விளையாடுறவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி இருக்கும். எதுவும் பாரு, சின்ன பசங்கள்லாம் வந்து இங்கே ஆடும்போதே நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து எவ்வளோ ஒரு சேஃப்டின்றது நம்மளுக்கு கிடைக்கும்னு. சேஃப்டின்னு பார்க்கும்போது இந்த பீச் வந்து ஒன் ஆஃப் த சேஃப்டியஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் யாருக்குன்னா எதனா ஆனால் கூட இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, கண்டிப்பாக யாருன்னா வந்து நம்ம சேவ் பண்ணுவாங்க. இதுதான் என்னோட கருத்து இது வரைக்கும். பாருங்க, இங்கே அந்த எண்டிங்லேருந்து பீச் முன்னாடியே வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்க்கிங் இருக்குது. உங்களோட ப்ரைவேட் வண்டி எல்லாமே வந்து போடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் டெம்பிள், இதை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். டெம்பிள் பற்றி பேசி நம்ம இன்னும் டெம்பிள் பக்கமே போகல, டெம்பிளை பற்றி டச்சும் பண்ணல. ஸோ வந்து அதை வந்து நம்ம ஒரு தனியான ஒரு வீடியோவில் போய் நம்ம காட்ட போகிறோம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். பீச் முருடேஸ்வரா பீச், இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளேசஸ் வந்து விசிட் பண்ணோம், பிளேசஸ்க்கெல்லாம் போகணும், அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆசை. ஃப்ரெண்ட்ஸோடையே ஃபேமிலியோடய எப்படியோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரிப்புக்கு போகணும், நிறைய பிளேசஸை விசிட் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து இதெல்லாம் வந்து யோசிச்ச விஷயம். இப்போலாம் வந்து ஒன்று ஒன்று நடக்கும்போது இட்ஸ் குட், நைஸ் ஃபீல். இப்போவே போனால் தான் வந்து அந்த ஒரு நல்ல ஃபீல்ன்றது வந்து கிடைக்கும். வயசானதுக்கப்புறம் போனால் என்னங்க பண்ண முடியும், சின்ன பசங்களாம் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. இப்போவே நம்மளை நிறைய பேர் அப்படி தான் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கேன். அந்த ஒரு யூத்னஸ் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ அப்போ அந்த டைம்லேயே வந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ், என்ன சொல்கிறது, அவ்வளோ நம்மளோட செல்ஃப் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனோம். இப்போ தான் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். irrespective of the religion you are, you may be a Christian, you may be a Hindu, you may be a Muslim. some places வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம மனசில் நம்ம கடவுளை, நம்ம நேசிக்கிற கடவுளை நினைச்சாலுமே கூட இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விசிட்டிங் பிளேஸ் மாதிரி. இங்கே வந்திருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ரிலிஜன். இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸாகவும் இருக்கலாம், முஸ்லீம்ஸாகவும் இருக்கலாம். இன்ஃபேக்ட் எங்கள் ட்ரிப்பில் இப்போ நாங்கள் வந்திருக்கவங்கள 2 பேர் வந்து முஸ்லீம்ஸ் தான். அவங்களும் இப்போ இந்த டெம்பிளுக்கு வந்திருக்காங்க. இட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்து இந்த சாமியை கும்பிட வந்திருக்காங்கலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரிப்புன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இட்ஸ் அ ட்ரிப், அவ்வளோதான். எல்லா பிளேஸஸும் சுற்றி பார்க்கணும். டசன்ட் மீன் அவங்க வந்து வெறும் மாஸ்க்கை மட்டும் தான் வந்து பார்க்கணும், இப்போ கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சர்ச்சை மட்டும் தான் வந்து பார்க்கணும், ஒருவேளை இந்துஸாக வந்துட்டாங்களாம் அவங்க சர்ச்சைக்கு பார்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்குமே எல்லாமே அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனால் யாரை நம்ம கும்பிடுறோன்றது வந்து நம்மளோட விஷ். அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட விஷயத்தில் இருக்கணும். ஸோ அது வந்து ஐ எம் கிளியர் அபவுட் சர்டன் திங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, நம்ம கோயிலெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. கோயிலோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிவன் டெம்பிளும் அந்த கோபுரமும் செம்மையாக தெரியுது. அந்த கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து அது கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து லைட் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வியூ வந்து செம்மையாக இருக்குது. இன்னும் வந்து ஜனங்கள் குறையவே இல்லை. அந்த சூரியனோட ஒளி, ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லைட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் சூப்பராக அழகப்படுத்துது. ஸோ தாங்க இங்கே பாருங்கள், அந்த தண்ணியோட பியூரிட்டியை பாருங்கள். இன்னுமே கூட ஒரு மாதிரியாக கீழே இருக்கிற அந்த மண்ணிங் வந்து நமக்கு இன்னுமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ வந்து இந்த தண்ணி வந்து பியூராக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த விசிபிலிட்டி. ஸோ இதுதாங்க ஸ்பெஷாலிட்டி. அங்கே பாருங்கள், இந்த கடல்லேருந்து அப்படியே ஒரு வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் ப்ளஸ் அந்த கோபுரம் வந்து செம்மையாக தெரியுது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த டெம்பிள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், இந்த பீச்சஸையும் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஓவரால் ஹாப்பி தாங்க. இது வந்து பார்த்திங்களா ஒரு நைட்டு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இல்லை.
ஸோ சூப்பராக இருக்குது நைட் டைம்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. பீச்சில் பார்த்தா யாரையும் அலோட் பண்ணல, எல்லாரையும் அனுப்பிட்டாங்க.